இன்று நம்ம பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி. பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விமர்சனம் அது சரியானதாக இருந்தால் திருத்திவிட்டு நகருங்கள், அது சரியாக இல்லாமல் இருந்தால் சிரித்து விட்டு நகருங்கள். நீங்கள் விமர்சனத்தை பார்த்து என்றைக்குமே கவலைப்பட மாட்டீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஊருக்கு ஊர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போட்டோம், ஆனால் உள்மனசு சொல்கிறத நம்ம செய்வோன்னு செய்கிறவங்க யாருன்னு கேட்டால் துலாம் ராசிக்காரவங்க தான். உண்மை தானே? ஒரு லைக் பண்ணுங்கள். நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும். 8/10/2025 முதல் 21 டிசம்பர் 2025 வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்ன பண்ணுறாரு? மிதுன ராசியில் இப்போ இருக்கார். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசியில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் 8ஆம் தேதி 10ஆம் மாதத்துலேருந்து 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும். இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம், நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லா விஷயத்துலேயுமே கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களே, துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் மனசில் ஏற்றுக்கிறவங்க. யார் என்ன பேசினாலும் எங்கே பேசினாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. இந்த பதிவு பண்ணுறது துளாராசியோட கெப்பாசிட்டி. உங்களுடைய பலம் அதுதான், உங்களுடைய சேவிங்ஸே அதுதான். துளாராசிக்காரவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சிட மாட்டீங்க. அது தேவைக்கு உதவிப்படக்கூடிய விஷயம். இப்படி நீங்கள் சேகரித்த நட்பு, சேகரித்த அன்பு, சேகரித்த உறவு இப்போ உதவி பண்ண போது உங்களுக்கு. தைரியமாக இருங்க. துளாராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த அதிசார பெயர்ச்சி குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 8/10/2025 முதல் 21/12/2025 வரையில் ஒரு முன்னோட்டமாக குரு பகவான் கடகத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மிதுனத்தில் இருந்தாரா, 9வது வீடா, நல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய நல்ல நேரம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். பணத்தை பெருக்குவதற்கு ஐடியா கிடைக்கும். கடன் அடைப்பதற்கு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் வேலை பார்க்கணும், கொஞ்சம் ஒர்க் லோடு, உடம்பு சரியில்லைனாலும் அதை வெளியில் காட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதே இன்னொரு ராசியாக இருந்து உடம்பு சரியில்லைன்னா 4 நாள் பெட்டில் இருப்பாங்க, 15 நாள் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. கோவப்பட்டு கொந்தளிச்சு எனக்கு உடம்பு முடியலைன்னு மற்றவங்கள வெறுப்பேற்றிடுவாங்க. ஆனால் துளாராசியில் பிறந்துட்டீங்களே, ஆனால் நீங்கள் அப்படி செய்ய முடியுமா? முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொறுத்துப்பீங்க. உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் பொறுத்துப்பீங்க. உடம்புல என்ன பாட்டு கழுந்து விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு தோணும். நம்ம சொல்லிட்டோமே, நம்ம செஞ்சிருவோம், நம்மளை நம்பிட்டாங்களே, நம்ம செஞ்சிருவோம் அப்படி தோணும். இப்படிப்பட்ட துளாராசி இந்த நேரத்தில் நம்ம கொடுத்த வாக்கை எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். நீங்கள் முன்னாடி செஞ்ச உதவிகள், நீங்கள் பார்த்த நபர்கள், நீங்கள் பார்த்த நண்பர்கள் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. 10வது வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார் அதிசார பெயர்ச்சியாக. இந்த 10வது வீடு அப்படிங்கிறது குரு உச்சம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர். அதனால் சில பேர் சொல்லுவாங்க, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. கிடையாது. நீங்கள் பண்ணின நல்ல காரியம் சப்போர்ட் பண்ணும். ஒருத்தவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க, கூப்பிட்றத எதிராளியும் கூப்பிட்றாங்க. ஆனாலும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பாராட்ட வேண்டிய நிர்பந்தம் வரும். ஏன் தெரியுமா? அந்த நபருக்காக இல்லை, அவன் செய்த செயலுக்காக பாராட்டுவாங்க. அதில் ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். எதிராளியாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காயா. இதே தான் இப்போ உங்களை துஷ்டமாக மதித்தவங்களும் தூக்கி எறிஞ்சவங்களும். ஆனால் உங்கள் உடம்பு வலியை பொறுத்து கொண்டு உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை வெளியில் காட்டாமல் தான் பல விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது யாருக்காக இருக்கிறோம்லாம் தெரியாது. உண்மைக்காக இருக்கிறோம், உயிருக்காக இல்லை, உண்மையான உறவுக்காக இருக்கிறோம் அப்படின்னு இப்பயும் நிரூபிப்பீங்க. உங்களை தான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஆனால் உறவுக்காரங்களாம் புரிஞ்சிக்க மாட்றான். உங்களை ஏதோ ஏடிஎம் மிஷினு மாதிரி பயன்படுத்துகிறான். ஏதோ உங்களுக்கு பெட்ரோல் போட்ட இன்ஜின் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றணும். உறவுக்காரங்க தான் மாறிக்கணும். ஆனால் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துலேயும் அதான் சொன்னனே, இதோ இன்னொருத்தவங்களாக இருந்தால் லீவை போட்டு படுத்துருவாங்க. சின்ன உடம்பு சரியில்லைனா கூட என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்கிறேன். இந்த நேரமே அப்படி தானே.
ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, முன்னாடி சந்தித்தவங்களுடைய நட்பு கிடைக்குது, அவங்களுடைய ஆதாயம் கிடைக்குது. கடவுள் இப்போ அந்த ஆதாயத்தை கொடுக்குறாரு. இது நிச்சயம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். பண ஆதாயம், பதவி ஆதாயம், நீங்கள் நினச்ச சேவிங்ஸில் ஆதாயம். நீங்கள் ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா சேர்த்து வைப்பீங்க. உங்கள் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய கலகங்கள் விலகும். உங்கள் மேலே நல்ல ஒரு மரியாதை ஏற்படும், நல்ல ஒரு மதிப்பு ஏற்படும். ஒரு சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படும். யாராவது உங்களை தூக்கி எறியணும்னு நினச்சா கூட இந்த நேரத்தில் அவன் விக்கி தலை குனிவான். ஆமாம், உண்மை. இது கண்ணால் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணது ஒரு நல்லது 2 நல்லது இல்லை, அவ்வளோ நல்லது பண்ணியிருப்பீங்க. அவன் உங்களை அழிக்கணும்னு நினச்சிருப்பான், பிடிக்கலன்னு நினச்சிருப்பான். இப்போ உங்கள் மேலே பாசத்தை கொட்டுவாங்க. ஒன்றுமே இல்லை, விரோதத்தன்மை முதல்ல விலகிடும், நட்பு கிடச்சிரும். உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம், தொட்டது தொடங்க நேரம். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய ட்ரேட் மார்க்கெட் நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், லைஃப்பில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம். மீண்டும் நீங்கள் இன்னும் ஒரு படி உயர்வீங்க. நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா, அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டிங்க கிடைப்பாங்க. அந்த வழிகாட்டி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம், நம்ம வாழ்க்கை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும். எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம். குரு தான் காரணம். நம்ம வாழ்க்கையில் குரு தான். அது சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் நம்ம வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவோடைய அருள் எப்படி கிடைக்கும்னா, நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கு ஏற்ற போகிறார், வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு. நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு. ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் 3 பரிகாரம் செய்யுங்க. 3, அதாவது 8/10/2025 21 டிசம்பர் 2025 வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம். அப்படின்னா என்னங்க? தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், தீது வரதா இருக்கட்டும், இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இந்த நேரத்தில் முதல் விஷயம், வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும். எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரையில் ஒரு 3 டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே. அதில் எப்படியும் உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்ல டைமாக வரும். அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குரு நல்லதை கொடுப்பார். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்புங்க. 3வது, உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். அவ்வளோதான். இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது. நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குருவினால் கெட்டவர்கள் கிடையாது, வென்றவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை மாலைகள் விழுந்தாலும், எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும், நம்ம ஒரு சரியான பாதையில் போனால், குருவை மறக்காமல் இருந்தால், குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு. நன்றி.